சபரியவசன் சென்னை மாணிக்கவாசன் நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சொல்ல போற கதையின் பெயர் தேவதை. அதை எழுதியவர் பெயர் ரா. அமலா. அதன் பதிப்பகம் வாசிப்பு இயக்கம். மேகலா கூப்பிடுவாளாம் அம்மா அம்மான்னு. அதுக்கு அவங்க அம்மா கதை புக்கு படிச்சுட்டு இருக்கவங்க எந்திரிச்சு என்ன ஆச்சு மேகலா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவள் சொல்லுவாங்களாம், பாப்பாவோட வாயை பாருங்க, அவளோட வாயை திறன்னு சொல்லுவாங்களாம். திறப்பாலாம். வாயில் உள்ள மேல் வரிசையில் உள்ள ஒரு பல்லையே காணாம. அது அவங்க அம்மா சிரிச்சுட்டே சொல்லுவாங்களாம், என்ன காக்கா கொத்திட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரித்தா தூக்கி வீசுன்னு சொல்லும்போது, இல்லை நான் என் தலையணைக்கு கீழே வச்சுட்டு தான் படுப்பேன், அப்போ எனக்கு தேவதை காசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது சரி உன் இஷ்டம்னு சொல்லிட்டு படுப்பாங்களாம். படுத்து எந்திரிச்சு பார்த்தா தலைவாணிக்கு கீழே பல்லு இருக்காதான். 5 ரூபா காசு இருக்குமா. அதை பார்த்த மேகலா சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவாராம், நான் தான் நேற்றே சொன்னேன்ல என் தலைவாணிக்கு கீழே 5 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாளாம். அதுக்கு நானும் அவங்க அம்மா சிரிப்பாங்களாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்களா, என்னை எழுப்பியிருக்கலாம்ல, நானும் பார்த்துருப்பேன்ல தேவதைய அப்படின்னு சொல்லுவாளாம். அதை கேட்ட அம்மா, இப்போ நீ உன் தலைவாணிக்கு கீழே காசு வச்ச தேவதையை தானே பார்க்கணும் அப்படின்னு கண்ணை மூடி ஒரு ரூம்குள்ளே கூட்டி போவாங்களாம். பார்த்தா மேகலா அக்கா நிற்பாளாம். அதை பார்த்து அந்த பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா அவளோட அக்காவை போய் கட்டி பிடிப்பாங்களாம். நன்றி, வணக்கம்.